நம்ம இந்த ரூஃபிங்கோட ஆர்டர் எப்படி எடுத்தோம், இதில் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கோம், இதுக்கான வாரண்ட்டி என்ன, இந்த சைட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சு, நம்மளோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் என்ன, காஸ்ட் என்ன, இது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக இந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா நம்மளை கஸ்டமர் யூடியூப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தவர் தான். ஸோ சரியான தருணம் வந்தப்போ நம்மளை வந்து கால் பண்ணி கூப்பிட்டுருந்தாங்க. நான் உங்களோட ரொம்ப நாள் ஃபாலோவருங்க, நம்ம வீட்டுக்கு வந்து ரூஃபிங் பண்ணணும், வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் நேரில் போயிருந்தோம். போய் பார்த்துட்டு மேலே மாடியில் வந்து பார்த்திங்கன்னா 36x13 இந்த ரூஃபிங்கோட சைஸு. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ரூஃபிங் சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து ஷீட் மட்டும் போட்டால் இந்த காஸ்ட் வருங்க, வித் ஓடோட பண்ணால் இந்த காஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவர் வந்து நான் ஓடோட தான் பண்ணணும், எனக்கு வந்து கூலிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அதனால் உள்பக்கம் ஓடு போட்டு மேலே ஓடு மாதிரி இருக்கிற நம்ம ஜெர்மன் ஷீட்டு போட்டு இந்த ரூஃபிங் ஒர்க் வந்து பண்ணி கொடுத்துருக்குறோம். இதில் யூஸ் பண்ணிக்கிற மெட்டீரியல் வைஸ் பார்த்தீங்கன்னா பைப் எல்லாமே அப்போலோ ஸ்கொயர் டியூப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து ஷீட் மேலே இருக்கிற ஷீட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜெர்மன் இம்போர்ட்டடுங்க. மேட் ஃபினிஷிங் ஷீட்டு, கலர் போகாது, துரு பிடிக்காது. உங்களுக்கு 25 வருஷத்துக்கு நாங்கள் வந்து இதுக்கு ரூஃபிங் வாரண்டி கொடுத்துருக்கோம்.